குளோபல் வார்மிங் அப்படிங்கிற பிரச்சனை விஸ்ரு எடுத்துருச்சு. இப்போ வந்து இதுக்கு உண்ட ஒரே சொல்யூஷன் நாம் வந்து மரம் வளர்த்துறது தான். இப்போ மரம் வளர்த்தணும். இப்போ வந்து 1.65 செல்சியஸ் வந்து ஏறிடுச்சு. இதுக்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த மேக வெடிப்பு பிரச்சனைகள், எக்கச்சக்கமான பிரச்சனைகள் நம்ம வந்து சந்திக்க ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து 2 தாண்டி போச்சு அப்படின்னாவே விவசாயம் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிடும். இதுக்கு வந்து இப்போவே முற்றுப்புள்ளி வைக்கல அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து குளோபல் வார்மிங் தான் நாங்கள் மிகப்பெரிய சவாலாக நமக்கு இருக்கும். சரி, இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாழை வனம் இதுக்கு வந்து முக்கியமாக சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் வந்து 4 வாழைப்பழம் விளைஞ்சதுன்னா அது ஒரு பழம் இந்தியாவில். அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா 24% வாழை விளைநிலம் நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. அப்போ இந்த ஃபெசிலிட்டிஸ் நமக்கு இருக்கிறதுனால இந்த ஒரே ஒரு டெக்னாலஜியை வச்சு குளோபல் வார்மிங்கை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய இதை தான் நான் வந்து ஐசிஏஆர் கொடுத்துருக்கேன். அவங்க வந்து இதை டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க.